அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெய்மிஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு நான் காலையிலேயே பதிவு செய்திருக்கணும். ஆனால் இயக்குனர் ஐயா திரு பாக்கியராஜ் அவர்களோட இறப்பு நிகழ்வால் நான் எதுவுமே பதிவு செய்யாமல் இருந்துட்டேன். பாக்கியராஜ் ஐயாவுக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் பழக்கம். நான் சினிமா விநியோகஸ்தராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்ததுக்கப்புறம் நிறைய இடத்துங்களில் எனக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஒரு சில இடங்களில் எங்கள் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு தான் அவர் ஒரு விஷயம் பேசி அப்போ அதை ஒரு பெரிய அகைன்ஸ்டாக ஆச்சு. கருத்துக்களை பதிவு செய்யின்னு சொல்லி ஒரு படம். அந்த மேடையில் ஐயா பாக்யராஜ் அவர்கள் ஒரு விஷயம் பேசுகிறாரு. அது ஒரு பெரிய எதிர்ப்பாகி அந்த சமயத்தில் அவருக்கு நான் கூட இருந்தேன். அப்போது எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். அது ஒரு பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும் தமிழ் சினிமாவிற்கு. விதி எப்போ எங்கே எப்படி முடியுன்றது தான் இயற்கையோட பெரிய ரகசியமாக இருக்குது. இயற்கை சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடு நம்ம மீறாத வரைக்கும் இயற்கை நம்மளுக்கு நிறைய கருணையோட பல விஷயங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நேற்று குஷ்பு அவங்களோட வெட்டிங் போயிட்டு வந்தவர் இன்னைக்கு காலையில் நடந்தார், நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னார், இறந்துட்டார் அப்படின்ற ஒரு தகவல் கேட்டவுடனே பெரிய அதிர்ச்சி. என்னோட திரைப்படங்கள் சார்ந்த ஒரு 2-3 ப்ராஜெக்ட்டுக்கும் அவருக்கு ஐயா கிட்ட நான் பேசியிருந்தேன் 2 மாதத்துக்கு முன்னாடி. ஆடி மாதத்துக்கு முன்னாடி நான் சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. ஆனால் ஐயாவோட இறப்பு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தனால நான் நீங்கள் நிறைய விஷயங்கள் ரத்து பண்ணிவிட்டு தெய்வ குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கு இந்த அரையனார் குரு பூஜையை முன்னிட்டு நான் செய்கிற எல்லா தெய்வ குழந்தைங்களுக்கும் சில பள்ளி சார்ந்து கேட்குறப்போ அந்த 29ஆம் தேதி எல்லா முருக பக்தர்களும் புக் பண்ணிட்டாங்க சார் ஆல்ரெடினாங்க. அது ஒரு பெரிய மன ஒரு நிறைவை கொடுத்துச்சு. கொடுப்பது முருகனே, கொடுக்க வைப்பது முருகனேன்ற மாதிரி நம்ம எல்லார் மனசுலையும் நல்ல நாள் ஒரு விசேஷம் வீட்டிலனா தெய்வ குழந்தைகளுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய எண்ணத்தை விதைச்சிருக்கோன்றது இறைவன் கருணை தான். அப்போ நான் இன்னைக்கு காலையில் இன்று நாளை மறுநாள் 3 நாளுமே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு அரையனார் குரு பூஜையை முன்னிட்டு ஒரு குழந்தைங்க மிஷின் கொடுக்கறதுக்காக போகிறப்போ இவங்க யதார்த்தமாக வந்திருந்தாங்க. பாமன் சாமி கோயிலேருந்து இந்த அரையனார் படமும் அந்த குருமார்கள் இருக்கிற படத்தை எடுத்துகிட்டு அவங்க சாப்பாடு கொடுக்கறதுக்காக புக் பண்ண வந்திருக்காங்க. அப்போ என்னை யதார்த்தமாக சந்தித்தாங்க. இதில் ஒரு பெரிய கனெக்ட் என்னென்னா, நான் அரையனாரோட கீச்சைன் முருக பக்தர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1000 கீச்சைன் போட்டிருந்தேன். இது வரைக்கும் யாரும் கொடுக்கவும் இல்லை. யாருக்கு முருகப்பெருமான் முதல்ல கொடுக்கணும் உத்தரவு கொடுக்குறாரோ அவங்களுக்கு செய்வோம்னு சொல்லி இருக்கும்போது இன்னைக்கு காலையில் தான் அதை நான் என்னோடய காரில் எடுத்து வைக்கிறேன். இவங்க 2 பேரும் என்னை சந்தித்து பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நம்ம தெய்வ குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறதை பார்த்து தான் இங்கே சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி வந்ததாக சொன்னாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியம். அப்போ அரையனாரோட கீச்சைன் இவங்களுக்கு தான் முதல்ல கொடுத்தேன் இன்றைக்கி. அது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. எனக்கும் ஒரு பெரிய மனநிறைவு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படம் அவர் வீட்டில் பூஜை பண்ணணும்னு சொல்லி வாங்கிட்டு போயிருக்காரு. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்னை தொடர்பு கொண்டு, ஐயா இந்த படத்தை உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு எனக்கு உத்தரவு வந்துச்சுங்க, நான் எழுதி போட்டால் ஆமன் வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால தான் இந்த குரல் பதிவை நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா முருகர் அற்புதம் அதிசயங்களில் ஒரு சில இது நம்ம கற்பனை கெட்டாத அளவு இருக்கும், நினச்சே பார்க்க முடியாத அளவு இருக்கும். இதில் இந்த சம்பவம் ஒரு பெரிய அதிசயம்தான். எல்லா முருக பக்தர்களுமே இந்த குரல் பதிவு யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்க எல்லாருமே அரையனார் குரு பூஜை அன்னைக்கு நிச்சயமாக உங்கள் வீட்டில் அரையனார் பெருமான் வழிபாடு செய்து அந்த படத்தை சமூக வலைத்தளத்திலோ இல்லை உங்களோட நண்பர்கள் முருக பக்தர்கள் பதிவு செய்யுங்க. நீங்களும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக அடுத்த தலைமுறை ஒரு பெரிய அளவுக்கு வாழ்கிறதுக்கு திருப்புகழ் பாடல் மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு எப்படி திருக்குறளில் அவ்வளோ அர்த்தம் இருக்கும், அந்த மாதிரி பல லட்சம் பல ஆயிரம் மடங்கு திருப்புகழில் பல சக்திகள் இருக்குது. எத்தனையோ பாடல்கள் அதுக்கு சொல்லலாம். அரையனார் பெருமானோட மகிமை பாமன் சுவாமிகள் ஐயா யாருமே இந்த கலியுகத்தில் நான் குருவாக ஏற்றுக்க மாட்டேன்னு முருகர்கிட்டயே சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் அது விதி விலக்கு. அவர் அரையனார் மனிதரான்னு பார்க்கல, முருகராக தான் பார்த்துருக்காரு. அவரை குருவாக ஏற்றுக்கிட்டு அவரோட எல்லா பாடல்களையுமே சண்முக கவசம் உட்பட எல்லா பாடல்கள்லையுமே அரையனார் பெருமான்ற பாடல் முடிகிற மாதிரி தான் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம். அப்பேற்பட்ட தெய்வம் மகான் அரையனார் பெருமான் குரு பூஜையில் உங்களால் முடிந்த தான தர்மங்கள் செய்யுங்க. அன்னைக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் நம்மளோட ஊழ்வினை கர்மனை மாறத்துக்கு உண்டான ஒரு நாளாக இருக்கும். அதே போல் அரையனார் சிலை இன்னும் கொடுக்கறதுக்கு உத்தரவு வரல. கண்டிப்பாக உத்தரவு வந்தோடனே நாள் நேரம் எல்லாமே நான் காணொலியாக பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.